மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிழ் மாஸ்டர்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லாருடைய ஒரே ஒரு விருப்பம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஆரோக்கியம் இருந்தால் ஆனந்தம் இருக்காது ஒரு இடத்துல, ஆரோக்கியம் இருந்தால் அமைதி இருக்காது ஒரு இடத்துல, அமைதியாக இருக்கும்போது வேற ஏதோ பிரச்சனை ஒண்ணு நமக்கு தோன்றுகிறது. எதுக்காக இந்த மாதிரி ஆகும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் எது இருக்குமோ, த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது எது இருக்குமோ, அது தெரியாமல் நம்ம வாழ்க்கை என்பது வாழ்ந்தால் நமக்கு ஆனந்தம் என்பது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இது அப்படின்னா, நாம அப்படின்னா யாரு? பிசிக்கல் பாடி, எமோஷனல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, இந்த மாதிரி 7 உடல்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 உடல்கள், பௌதிக உடல், உணர்ச்சிகளுடைய உடல், ஆஸ்ட்ரல் பாடி, இந்த 3 உடல்களுக்குமே ஏதோ ஒன்று இன்புட் என்பது கொடுத்துட்டே இருக்கும். அதே போல் நம்முடைய ஆன்மாக்கு கூட ஒரு இன்புட் என்பது கொடுக்கும். நம்முடைய பௌதிக உடலுக்கு என்ன கொடுக்கிறோம்? நல்ல உணவு, சாத்வீகமான உணவு, சைவ உணவு மட்டுமே கொடுப்போம். அது அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பௌதிக உடல் என்பது ஆரோக்கியமா இருக்கும். மை டியர் மாஸ்டர்ஸ், எப்ப இந்த பௌதிக உடல் என்பது நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்குமோ, ஆட்டோமேட்டிக்கா நோய் என்பது வராமே பார்த்துது. அவர் பிசிக்கல் பாடி கேன் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் பை ரிப்பெல்லிங் த டிசீசஸ், எக்ஸ்டர்னல் டிசீசஸ். அந்த கெப்பபிலிட்டி என்பது நம்முடைய உடலுக்கு இருக்கு. ஆனா அளவுக்கு மீறி சாப்பிட்றோம், தேவையில்லாதது சாப்பிட்றோம், தவறான உணவுகள் எல்லாமே சாப்பிட்றோம், டாக்ஸிக் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். டாக்ஸிக் ஃபுட் அப்படின்னா இங்கே ப்ராசஸ்டு ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான உணவுகள் எல்லாமே சாப்பிடும்போது அந்த வகையான நேச்சுரல் குவாலிட்டி நம்முடைய உடலுக்கு இருக்குமே, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா டிசீசஸ் என்பது உள்ள வரும்போது அந்த ரிப்பலிங் கெப்பாசிட்டி அப்படின்றது கம்மியாயிடும். எப்படி ரிப்பல் பண்ணும்? நம்முடைய ஆரா மூலமா ரிப்பல் பண்ணும். நெகட்டிவ் எனர்ஜி ஆகட்டும், பாக்டீரியா ஆகட்டும், வைரஸ் ஆகட்டும், எந்த வகையான ஆனாலும் சரி, நம்முடைய உடலுக்கு சுற்றி உள்ள அந்த ஆராவின் மூலம் அங்கேயே டிஸ்கனெக்ட் பண்ணி உள்ள வராம பார்த்து, எப்போ இந்த பூண்டு, காளான, மைக்ரோவேவ் ஓவன் இது பயன்படுத்துறோமோ, ஆட்டோமேட்டிக்கா ஆரா என்பது ஹோல்ஸ் வரும். ஆராக்கு ஹோல்ஸ் ஆகும். ஹோல்ஸ் வரும்போது அங்கிருந்து இந்த நோய்கள் எல்லாமே உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்முடைய ஆரோக்கியம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, keep your body in the natural state. ரெண்டாவது, எமோஷனல் பாடி, அது நல்லா இருக்கணும் அப்படின்னா you have to keep your emotions proper. எமோஷன்ஸ்க்கு இன்புட் எங்கிருந்து வருது அப்படின்னா, தாட்ஸ் ஆர் த இன்புட் ஃபார் எமோஷன்ஸ். எண்ணங்கள் தான் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு மூலம். இந்த எண்ணங்கள் எங்க இருக்கும்? 3வது உடல், ஆஸ்ட்ரல் பாடி. உங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் என்பது கரெக்டா இருக்கும், சிந்தனை முறை என்பது கரெக்டா இருக்கும். இந்த சிந்தனை முறை மற்றும் எண்ணங்கள் கரெக்டா இருக்கும்போது, கரெக்ட் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா, தேவையானது மட்டுமே, தேவையில்லாதது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தேவையானது மட்டுமே வரும்போது தேவையான எமோஷன்ஸ் மட்டுமே வருது. பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே இருக்கும்போது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்பது உருவாக்கப்படும். இங்க எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கு. கரெக்டான உணவே சாப்பிடுறோம், கரெக்டான எண்ணங்கள் தான் ஜென்ரேட் பண்றோம், கரெக்டான முறையிலேயே புத்தி என்பது பயன்படுத்துகிறோம், சரியான எமோஷன்ஸ் தான் வருது. ஆனாலும் ஆனந்தம் இல்லை. ஆரோக்கியம் இருக்கு, அமைதி இருக்கு, ஆனா ஆனந்தம் இல்லை. எதுக்காக இல்லை அப்படின்னா, சோலுக்கு இன்புட் கொடுக்கறத மறந்துட்டீங்க. சோலுக்கு என்ன இன்புட் வேணும்? எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் த இன்புட் ஃபார் த சோல். என்ன வகையான இன்புட் கொடுக்குறீங்க சோலுக்கு? இந்த விஷயம், இந்த நோக்கத்துடன் நான் இந்த உடலுக்கு உள்ள வந்து இந்த பௌதீக உலகத்துல இந்த வகையான அனுபவங்கள் எல்லாமே பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான், ப்ளூ பிரிண்ட் என்பது இருக்கும் சோலுக்கு. அது தெரியாமல் நீங்க கரெக்ட் தான், நல்லபடியான
சரியான முறையில் பாசிட்டிவ் எண்ணங்களோட, பாசிட்டிவ் புத்தியோட, பாசிட்டிவ் திங்கிங்கோட, நல்ல உணவோட வாழ்க்கை வாழ்றீங்க. பட் அந்த அனுபவங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே இருக்கு வீட்டில், அப்பா அம்மா குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கு, காசு பண பிரச்சனை எதுவுமே இல்லை, உணவு முறை எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆனா உள்ளிருந்து ஏதோ ஒரு இல்லாத ஒரு தன்மை என்பது இருக்கு, ஆனந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வருது இல்லையா? அங்க என்ன குறையா இருக்கு அப்படின்னா, நாம இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த அனுபவங்களுக்காக நீங்க முயற்சி செய்யல. எதுக்காக செய்யல அப்படின்னா, அந்த அனுபவங்கள், அந்த நோக்கம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கதான் தியானம் என்பது வருது மை டியர் மாஸ்டர்ஸ். தியானம் தினந்தோறும் பண்ணும்போது நம்ம காமா ஸ்டேட்ல இருந்து பீட்டா, பீட்டா ஸ்டேட்ல இருந்து ஆல்பா, ஆல்பா ஸ்டேட்ல இருந்து தீட்டா, தீட்டா ஸ்டேட்ல இருந்து டெல்டா ஸ்டேட்க்கு போனாக்கா ஆட்டோமேட்டிக்கா 7 உடல்களுடைய ஆக்சஸ் வருது. சப்கான்ஷியஸுக்கும் ஆக்சஸிங் எல்லாமே வருது. ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆகட்டும், கடந்த பிறவிகள் ஆகட்டும், எல்லா விஷயங்களுக்குமே நம்மளுக்கு அறிமுகமாகும். அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சால், நமக்கு ஒரு 100 ஆப்ஷன் இருந்தால் நம்ம கண்ணு முன்னாடி 99 ஆப்ஷன்ஸ் என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவா தெரியும் போது, இதுதான் என்னோட வழி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துடன் உங்களுடைய மனம், புத்தி எல்லாமே ஃபோக்கஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். நீங்க அந்த செயல்கள் எல்லாமே செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அற்புதமான உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் போது, அந்த அனுபவங்கள் தான் ஆன்மாக்கு தேவை. இது ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா, நம்முடைய ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் மாறிட்டே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன? சைல்ட்ஹுட், டீனேஜ், யூத், மிட் லைஃப் மற்றும் ஓல்டேஜ். இவ்வளோதான் தானே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு சென்னையில் இருக்கலாம், நாளைக்கு ஹைதராபாத் போகலாம், நாளைக்கு டெல்லி போகலாம், நாளைக்கு மும்பை போகலாம், நாளைக்கு அமெரிக்கா போகலாம். ஸோ அங்கே என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே செய்யணும். இது எல்லாமே ஒரு ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் தான். இந்த நேரத்தில் இருக்கிறோம், அடுத்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அந்த கிளாரிட்டி என்பது இருக்கும். அங்கேதான் நமக்கு அவேர்னஸ் என்பது தேவை. டைனமிக் லைஃப் அப்படின்றது நம்ம சோல் கனெக்டிவிட்டியில் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு தெரியுது. யாருக்கு இந்த அவேர்னஸ் என்பது மிக்க உயர்ந்த நிலையில இருக்குமோ அவரோட வாழ்க்கை என்பது டைனமிக் லைஃபா இருக்கும். இந்த லைஃப் பேர் தான் ஓஷோ அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லிவிங் ஆன் த ரேசர் எட்ஜ் அப்படின்வாங்க. அவரோட ஷார்ப்பா இருப்பாங்க. ரேசர் எட்ஜ் அப்படின்னா எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியும். அந்த விஷயங்கள் நம்ம கைக்கு கொடுத்தாக்கா அது 100% வெற்றிகரமாக நடக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த ரேசர் எட்ஜ் அப்படின்னா புத்தியுடன் வாழ்க்கை, அவேர்னஸோட வாழ்க்கை. அந்த மாதிரி இருந்தாக்கா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவையான அனுபவங்கள் என்பது கிடைக்கும். அந்த அனுபவங்கள் என்பது தினமும் கொடுக்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த வகையான அவேர்னஸ் மெயின்டைன் பண்ணுவாங்களோ, டைனமிக் லைஃப் அப்படின்றது அவங்களுக்கு பழக்கமாகுமோ, அவங்களோட வாழ்க்கையில நிரந்தரமும் ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி, புத்தி இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைந்து இருக்கும் மாஸ்டர்ஸ். யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைந்து இருக்குமோ, they are called as masters, they are called as scientists of life அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.